Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிங்டம் மொனிரா பாக்டீரியா பற்றி பார்க்க போகிறோம். பாக்டீரியா மோஸ்ட் abundant ஆர்கானிசம்ஸ், மோஸ்ட் abundant மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சொல்லுவோம். இது வந்து பொதுவாக எல்லா இடத்துலையும் காணப்படக்கூடியது தான் வந்து மோஸ்ட் abundant அப்படி சொல்லுவோம். பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் காணப்படும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாக்டீரியா ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சாயில். இப்போ ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சாயிலில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாக்டீரியா வந்து இருக்கும். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாக்டீரியா, அப்போ நம்பர் ஆஃப் பாக்டீரியா வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து பாக்டீரியாவுடைய நேச்சராக இருக்கும். அடுத்தது எங்கெல்லாம் இருக்கும் இந்த பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா, ஹாட் ஸ்ப்ரிங் வெப்ப பகுதிகளில் வந்து காணப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெசர்ட், இந்த பாலைவனங்களில் வந்து காணப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா டீப் ஓஷன்ஸ், அதாவது இந்த கடல் ஆழப்பகுதி இருக்குது பார்த்திங்களா, அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியா வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இப்போ பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா காக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ஸ்னு சொல்லுவோம். ஸ்பெரிக்கல் ஷேப் இது வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்பெரிக்கல் ஷேப்பாக வந்து இருக்கும். இதை வந்து காக்கஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம்னா டிப்ளோ காக்கஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபைலோ காக்கஸ். ஸ்டெஃபைலோ காக்கஸ். அடுத்து வேறு பாக்டீரியம் அதுன்னு பார்த்தீங்கன்னா பேசிலஸ். பேசிலஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராட் ஷேப்டு பாக்டீரியம். பேசிலஸ் ராட் ஷேப்டு பாக்டீரியம். அதோடைய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ராட் ஷேப்டு லெவலில் வந்து இருக்கும். இப்போ பேசிலஸ் எக்ஸாம்பிள் வந்து பேசிலஸ் வந்து பேசிலஸ் சப்ஸ்டிலிஸ், பேசிலஸ் ரமோசஸ், இந்த மாதிரிலாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். பேசிலஸ் ரமோசஸ். அடுத்து மூணாவது இருக்கக்கூடிய ஷேப் ஆஃப் பாக்டீரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விப்ரியோ காலரே. விப்ரியம் விப்ரியம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்க கமா ஷேப்டு பாக்டீரியம். கமா ஷேப்ஸ் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து இருக்கும். கமா ஷேப்டு பாக்டீரியம். ஃபார் எக்ஸாம்பிள் விப்ரியோ காலரே, இது வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பைரல் ஷேப்ஸ், அது ஸ்பைரில்லம். ஸ்பைரில்லம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரல் ஷேப்ஸ். ஸ்பைரல் ஷேப், அது ஷேப் வந்து இந்த மாதிரி ஸ்பைரல் வடிவத்தில் வந்து இருக்கும். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைரோகீட்ஸ். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் பாக்டீரியம். இப்போ பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டூ டிஃப்ரெண்ட் பாக்டீரியா இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோட்ரோப்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெட்ரோட்ரோப்ஸ்னு சொல்லுவோம். ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னாக்க தே கேன் ப்ரிப்பேர் த ஓன் ஃபுட் மெட்டீரியல். அது வந்து தன் உணவை வந்து தானே தயாரித்து கொள்வது தான் வந்து ஆட்டோட்ரோப்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ கிரீன் ஆல்கே, பிஜிஏன்னு சொல்லுவோம். அதாவது சைனோபாக்டீரியா. சைனோபாக்டீரியா வந்து ஆட்டோட்ரோப்ஸ், அதாவது தே கேன் ப்ரிப்பேர் த ஓன் ஃபுட் மெட்டீரியல். இதான் வந்து ஆட்டோட்ரோப்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெட்ரோட்ரோப்ஸ். ஹெட்ரோட்ரோப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹெட்ரோட்ரோப்ஸ் வந்து டு டிபெண்ட்ஸ் ஆன் தி அனதர் ஆர்கனிசம்ஸ்.
இப்போ வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அனதர் ஆர்கனிசம்ஸ். இதான் வந்து என்ன சொல்லுவோம், ஹெட்ரோட்ரோப்ஸ்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியா ஹெட்ரோட்ரோப்ஸாக இருக்கும். அது வந்து டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர், அதாவது டீகம்போசராகவும் இருக்கும். டீகம்போசர் அந்த ஹெட்ரோட்ரோப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் டீகம்போசரும் சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சாப்ரோட்ரோப்ஸ். சாப்ரோட்ரோப்ஸ்னால் பிற சார்பு ஊட்ட முறைன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி மக்க வைக்கக்கூடியதும் இருக்கும், அதாவது பிற சார்பு ஊட்ட முறையும் சொல்லுவோம். சரிங்களா? த டீகம்போசர் சாப்ரோட்ரோப்ஸ். இதான் வந்து பாக்டீரியாவுடைய ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா டிவைடட் இன்டு 2 குரூப்ஸ். அதை 2 விதமாக பிரிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா டிவைடட் இன்டு 2 குரூப்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கி பாக்டீரியா, அடுத்தது பார்த்தீங்கன்னா யூ பாக்டீரியா. ஆர்கி பாக்டீரியா அப்படின்னாக்க ஆன்ஷியன் பாக்டீரியா, அதாவது பழங்காலத்தில் தோன்றிய பாக்டீரியா தான் ஆர்கி பாக்டீரியான்னு சொல்லுவோம். யூ பாக்டீரியாங்கிறது மாடர்ன் பாக்டீரியா ஆர் ட்ரூ பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 2 விதமாக பிரிப்போம். இதில் ஆர்கி பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளேஸில் வளரும். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாலோஃபில்ஸ்னு சொல்லுவோம். ஹாலோஃபில்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னாக்க எக்ஸ்ட்ரீம் சால்ட்டி ஏரியாஸ், அதாவது உப்பு பகுதியில் உப்பளங்கள் இருக்குது பார்த்திங்களா, அங்கே வளரக்கூடியதாக இருக்கும். அதான் வந்து ஹாலோஃபில்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தெர்மோ அசிட்டோஃபில்ஸ். இந்த தெர்மோ அசிட்டோஃபில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா ஹாட் ஸ்ப்ரிங்கிற சொல்லக்கூடிய அதிக வெப்ப பகுதிகளில் வந்து வளரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மெத்தனோஜென்ஸ்னு சொல்லக்கூடிய மார்ஷ் ஏரியா, அதாவது மார்ஷ் ஏரியானா இந்த கவுடங் ஏரியா இருக்குது பார்த்திங்களா, கவுடங்கு அந்த மாதிரி பகுதிகளில், அதே மாதிரி பேடி வந்து டீகேயிங் ஆகிருக்கும், அந்த மாதிரி பகுதிகளில் வந்து வளரக்கூடியதாக இருக்கும். அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தனோஜென்ஸ் மார்ஷ் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தனோஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மீத்தேன் ப்ரொடியூசிங் பாக்டீரியா, மெத்தனோபாக்டீரியம் அண்டு மெத்தனோகாக்கஸ். இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதை வந்து ஆர்கி பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணோன்னா மீத்தேன் சொல்லக்கூடிய பயோகேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பயோகேஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து ஆர்கி பாக்டீரியா. அதில் வந்து எக்ஸாம்பிள் ஹாலோஃபில்ஸ், தெர்மோ அசிட்டோஃபில்ஸ் அண்டு மெத்தனோஜென்ஸ். யூ பாக்டீரியா. இப்போ யூ பாக்டீரியா அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ட்ரூ பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய செல்வால் வந்து எப்படி இருக்குன்னா ரிஜிட் செல்வால், அதாவது செல்வால் வந்து உறுதித்தன்மையாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ளாஜெல்லம்ஸ் வந்து இருக்கும். ஃப்ளாஜெல்லம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொட்டைல், அதாவது நகர்றதுக்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்னென்ன பாக்டீரியாலாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஆட்டோட்ரோப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னாக்க ஆட்டோட்ரோப்ஸ்னால் தே கேன் ப்ரிப்பேர் த ஓன் ஃபுட் மெட்டீரியல் சொல்லுவோம். அதான் வந்து ஆட்டோட்ரோப்ஸ். இதில் ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா, கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா, ஃபோட்டோசிந்தட்டிக் அண்டு கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா. அதாவது ஃபோட்டோசிந்தட்டிக்னால் ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய பாக்டீரியா. இப்போ ஒளிச்சேர்க்கை செஞ்சு என்ன செய்யும், அது வந்து ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடியதாக இருக்கும், அதாவது ஸ்டார்ச் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுதான் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோசிந்தட்டிக் பண்ணி அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும், அதை வந்து ஸ்டோர் பண்ணாது. இதுதான் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா. அதே மாதிரி கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா. கீமோசிந்தட்டிக்னா கெமிக்கல் சிந்தசிஸ் பண்ணும். இதுதான் வந்து கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா அப்படி சொல்லுவோம். இதில் ரெண்டாவதாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஹெட்ரோட்ரோப்ஸ். ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் தி அனதர் ஆர்கனிசம்ஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா, மெனி பாக்டீரியா, டீகம்போசர் பாக்டீரியா, இது வந்து பார்த்திங்கன்னா பேசிலஸ் வந்து பார்த்திங்கன்னா டீகம்போஸ் பண்ணும். இதுதான் வந்து ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா. ஓகேங்களா? இதில் 2 டைப்ஸாக சொல்லுவோம், ஆட்டோட்ரோப்ஸ் அண்டு ஹெட்ரோட்ரோப்ஸ். ஆட்டோட்ரோப்ஸுங்கிறது ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியான்னு சொல்லுவோம். ஹெட்ரோட்ரோப்ஸுங்கிறது கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஹெட்ரோட்ரோப்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி அனதர் ஆர்கனிசம்ஸ். இப்போ ஆட்டோட்ரோப்ஸுங்கிறது தே கேன் ப்ரிப்பேர் த ஓன் ஃபுட் மெட்டீரியல். ஹெட்ரோட்ரோப்ஸுங்கிறது டு டிபெண்ட்ஸ் ஆன் தி அனதர் ஆர்கனிசம்ஸ். இதில் இப்போ ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தட்டிக், அதாவது இது வந்து எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ரோப்ஸில் வந்து வருது. ஆட்டோட்ரோப்ஸ்னால் தே கேன் ப்ரிப்பேர் த ஓன் ஃபுட் மெட்டீரியலில் அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா. அதில் எக்ஸாம்பிள் எதை சொல்லுவோம் அப்படின்னாக்கா சைனோபாக்டீரியா. இப்போ சைனோபாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கிரீன் ஆல்கே. ஏன் இது வந்து ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்கேவா பாக்டீரியாவா? இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா மார்ஃபாலஜிக்கலி சிமிலர் ஆல்கே. இது பார்க்குறதுக்கு வந்து ஆல்கே மாதிரி தோற்றமாக இருக்கிறதுனால இதை வந்து என்ன சொல்லுவோம், ப்ளூ கிரீன் ஆல்கே. அதான் இது ஒரு வந்து பாக்டீரியா தான். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவோம், ப்ளூ கிரீன் ஆல்கே. இந்த சைனோபாக்டீரியா தான், இதுதான் வந்து சைனோபாக்டீரியா. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்மெண்ட்ஸ் என்னென்னா குளோரோஃபில் ஏ வந்து இருக்கும். குளோரோஃபில் ஏ பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். இப்போ குளோரோஃபில் ஏ வந்து என்ன சொல்லுவோம், யூனிவர்சல் பிக்மெண்ட்ஸுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து அனைத்து உயிரினங்களையும் காணப்படக்கூடிய ஒரு பிக்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் பிக்மெண்ட்ஸ் சொல்லக்கூடிய குளோரோஃபில் ஏ இருக்கும். இது வந்து பிளான்ட்லேயும் இருக்குது, இந்த ப்ளூ கிரீன் ஆல்கேலையும் இருக்குது. அப்போ சைனோபாக்டீரியா வந்து ஒன்றா சொல்லுவோம்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். யூனிசெல்லுலார்னா சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ் அதான் சொல்லுவோம். இது வந்து எக்ஸாம்பிள் எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாஸ்டாக், ஆஸ்லட்டோரியா, அனபீனா, இதெல்லாமே சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கெல்லாம் இருக்கும், இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெரைன் அண்டு டெரஸ்ட்ரியல் ரீஜன்ஸ், அதாவது கடல் பகுதிகளே இருக்கும். அதே மாதிரி காடுகளில் வந்து காணப்படக்கூடியதாக இருக்கும். டெரஸ்ட்ரியல் ரீஜனில் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா யூனிசெல்லார் ஃபார்ம் சொன்னோம். அடுத்தது பார்த்திங்கன்னா காலனியல் ஃபார்ம், காலனி வடிவம், காலனி ஃபார்ம்ஸில் இருக்கும். அல்லது ஃபிலமெண்டஸ் அப்படின்னாக்க த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஷேப்லலாம் வந்து இந்த சைனோபாக்டீரியா வந்து இருக்கும். இதனுடைய காலனி ஃபார்ம்ஸ், இது அவுட்டர் லேயரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஜெலேட்டினஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜெல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அவுட்டர் லேயரில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஜெல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லேயரில் இருக்கிறது அதுக்கு பேர் என்னென்னா ஹெட்ரோசிஸ்ட்னு சொல்லுவோம். இது வந்து ஹெட்ரோசிஸ்ட் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ ப்ளூ கிரீன் ஆல்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும். அது எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடி பிளான்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதான் வந்து அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன். இப்போ அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் வந்து எவ்வளோ இருக்கும், அட்மாஸ்பியரில் வந்து நைட்ரஜன் வந்து எவ்வளோ இருக்குன்னா 78% வந்து இருக்கும். இதை வந்து பிளான்ட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ரோசிஸ்ட்னு இருக்கும். அதே மாதிரி அவுட்டர் லேயர் இதுதான் வந்து என்ன சொல்லுவோம், மியூசிலேஜியஸ் ஷீட்னு சொல்லுவோம். இந்த மியூசிலேஜ் ஷீட் தான் வந்து ஜெலேட்டினஸ் ஸ்ட்ரக்சராக வந்து இருக்கும். இதான் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டோட்ரோப்ஸில் கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா. கீமோசிந்தட்டிக்னா
என்னென்னா கெமிக்கல் சிந்தசிஸ். என்னென்ன கெமிக்கல் சிந்தசிஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பாக்டீரியா வந்து அயான் ப்ரொடியூஸ் பண்ணும், சிலது வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் ப்ரொடியூஸ் பண்ணும், பாஸ்பரஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மாதிரிலாம் சில சப்ஸ்டன்சஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இதுக்கு வந்து கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா. அப்போ இதில் சிந்தசிஸ் பண்ணிவிட்டு என்னவா மாற்றும் அப்படின்னாக்கா ஏடிபி எனர்ஜியாக மாற்றும். அப்போ இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை வந்து ஆக்சிடைஸ் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அது வந்து என்னவா மாற்றும் அப்படின்னாக்க நைட்ரேட்ஸ் சச்சஸ் நைட்ரைட் and ammonia to release the energy. எனர்ஜியாக என்ன மாற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிபி எனர்ஜியாக வந்து சேஞ்ச் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் வந்து கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அயான் நைட்ரேட்ஸ்ன்னு சொல்லும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அயான் ப்ரொடியூசிங், இதில் வந்து அமோனியா இப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா, இதில் வந்து அமோனியா வந்து சிந்தசிஸ் பண்ணக்கூடியது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைசோபியம், ஓகேங்களா, அசோஸ்பைரில்லம், அசட்டோபாக்டர், இது எல்லாமே வந்து அமோனியா ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து நைட்ரோசோமோனாஸ், நைட்ரோபாக்டர் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா நைட்ரோபாக்டர், நைட்ரோசோமோனாஸ் நைட்ரிஃபையிங் பாக்டீரியா, இது வந்து நைட்ரிஃபையிங் பாக்டீரியா வந்து இதில் இருக்கும். நைட்ரிஃபையிங் பாக்டீரியா வந்து சூடோமோனாஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். இது இல்லாமல் சில பாக்டீரியாவும் இதில் இன்வால்வ் ஆகும். அதை வந்து அயான் ப்ரொடியூசிங் பாக்டீரியா, அதுதான் என்ன சொல்லுவோம், ஃபெரோபேசிலஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது பாஸ்பேட் ப்ரொடியூசிங் பாக்டீரியா. பாஸ்பேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா அது வந்து பார்த்திங்கன்னா சூடோமோனாஸ் வந்து பாஸ்பேட் ப்ரொடியூசிங் பாக்டீரியா. தென் ஆஸ்பர்ஜில்லஸ் இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி சல்ஃபர் ப்ரொடியூசிங் பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா தியோபேசிலஸ் இது எல்லாமே வந்து சல்ஃபர் ப்ரொடியூசிங் பாக்டீரியா. இது எல்லாமே என்ன சொல்லுவோம், கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா. பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா. இந்த ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியாவில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி அனதர் ஆர்கனிசம்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாக்டோபேசிலஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலை வந்து கேர்டாக மாற்றும், அது தயிராக மாற்றக்கூடியது தான் வந்து ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் அபண்டன்ட் நேச்சர். இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா பொதுவாகவே எல்லா இடத்துலையும் காணப்படக்கூடியதாக இருக்கும். அதுதான் வந்து மோஸ்ட் அபண்டன்ட் நேச்சர். இந்த பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டீகம்போசர் சொல்லுவோம். டீகம்போசர்னால் டெட் அண்ட் டீகேயிங் சப்ஸ்டன்சஸாக இருக்கும். இதான் வந்து டீகம்போசர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்டு ஃப்ரம் மில்க், அதாவது கேர்டை மாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா எதுலேருந்து பார்த்தது அப்படின்னாக்க மில்க்லேருந்து கேர்டாக மாற்றுறது வந்து லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியா வந்து இருக்குது, லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, லெக்யூம் ஃபார்ம் ஆகும்.
அதாவது லெக்யூம் பிளான்ட்ஸில் வந்து ரூட் நாடியூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ரூட் நாடியூல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைசோபியம். ரைசோபியம் வந்து இப்போ ஒரு பிளான்ட் இருக்குன்னா, இந்த இப்போ கிரவுண்ட்நட் பிளான்ட் இருக்குன்னா அதில் அங்கங்கே வந்து ரூட் நாடியூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ரூட் நாடியூல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைசோபியம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பாக்டீரியா. அடுத்தது சில பாக்டீரியா வந்து டிசீஸ் ஃபார்ம் பண்ணும், காசிங் டிசீஸை வந்து ஃபார்ம் பண்ணும். அது ஃபார் எக்ஸாம்பிள் காலரா, விப்ரியோ காலரே வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதே மாதிரி டைஃபாய்டு வந்து சால்மோனெல்லா டைஃபி இதுவும் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டெட்டானஸ் பார்த்திங்கன்னா கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானின்னு சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியாவும் வந்து காஸ் த டிசீஸு. அடுத்தது சிட்ரிக் பிளான்ட்டில், அதாவது சிட்ரஸ் பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிட்ரஸ் கேன்கர் டிசீஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பாக்டீரியாவுடைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்டும் இருக்குது, அதே மாதிரி பெனிஃபிட்ஸும் இருக்குது. சில பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்ஷன்ஸ், சில விதமான ரீப்ரொடக்ஷன்லாம் வந்து நடக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பைனரி ஃபிஷன்ங்கிறது ஒரு பேரண்ட் பாக்டீரியா வந்து, இப்போ ஒரு பாக்டீரியா இருக்குன்னா தட் பாக்டீரியா டிவைடட் இன்டு 2 ஃபார்ம்ஸ். இந்த மாதிரி ரெண்டாக டிவைட் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி டிவைடிங் பாக்டீரியா, இப்போ இங்கே ஒரு பிளாஸ்மேட் இருக்கும், இங்கேயும் பிளாஸ்மேட் இருக்கும். இப்போ டிவைடிங் இன்டு 2 ஹவுஸ், இது வந்து பைனரி ஃபிஷன்ஸு சொல்லுவோம். இந்த பைனரி ஃபிஷன்ஸ் எல்லாம் எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகோலையில் வந்து நடக்கும் பைனரி ஃபிஷன்ஸ். அதே மாதிரி பேசிலஸ்லாம் வந்து பைனரி ஃபிஷன்ஸ் எல்லாம் நடக்கும், பேசிலஸ் சப்ஸ்டிலிஸ். சில பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்போர் வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த மாதிரி ஸ்போர் ஃபார்ம் பண்ணக்கூடிய பாக்டீரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிடி பிளான்ட்ஸு சொல்லக்கூடிய பயோ கண்ட்ரோல் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து இந்த ஸ்போர் ஃபார்மிங் பாக்டீரியா. இது எல்லாமே என்ன சொல்லுவோம்னா பாக்டீரியாவுடைய ரீப்ரொடக்ஷன்ஸ், பைனரி ஃபிஷனில் நடக்கும், அதே மாதிரி ஸ்போர் ஃபார்மேஷன் நடக்கும். சில பாக்டீரியாவில் வந்து காஞ்சுகேஷனும் நடக்கும். காஞ்சுகேஷன்னா ஃபியூஷன்ஸ் ஆஃப் 2 பாக்டீரியா. இப்போ எஃப் பிளாஸ்மிட்ஸ், எஃப் மைனஸ், இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சுகேஷன்ஸ். இப்போ 2 பாக்டீரியா வந்து ஃபியூஷன் ஆகும். இந்த மாதிரி ஃபியூஷன் ஆகக்கூடிய பாக்டீரியா என்ன சொல்லுவோம்? காஞ்சுகேஷன்ஸ். இது வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். இதுவும் வந்து இந்த பாக்டீரியாவில் நடக்கும். 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஒன்று வந்து பைனரி ஃபிஷன்ஸ், அடுத்தது 2வது வந்து ஸ்போர் ஃபார்மேஷன்ஸ், 3வது வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். 3மே நடக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க கிங்டம் ஃபங்கை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.